இன்றைக்கி நாங்கள் எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் பொருட்காட்சி போட்டிருக்காங்க. ஸோ அந்த பொருட்காட்சியை சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கிளம்பி போயிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் வந்து ஃப்ரீ சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு டிக்கெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாமே வந்து ஃப்ரீயாக போய்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் போனதுமே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 70 ருபீஸ் வாங்கினாங்க. ஸோ பலூனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ், எடுத்ததுமே வந்து 70 ருபீஸ் சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே ட்ராகன் ஸோ இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகுது. ஸோ 10 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு 80 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அடுத்ததாக நாங்கள் போக போகிறது இந்த ட்ரெயின் இருக்கு இல்லையா, ஸோ ட்ரெயின் வந்து சுற்றி போகிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எப்படி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவோமோ ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு இதில். ஸோ இதுவுமே நம்மளுக்கு ஒரு ஆளுக்கு 70 ரூபா சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இதுக்கு அந்த ட்ரெயினுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா 70 ரூபா, இதில் நம்மளுக்கு 80 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 டிக்கெட் எடுத்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ சில்ட்ரன்ஸ்க்கு வந்து குழந்தைங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ குழந்தைங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அமௌண்ட் வாங்கலை. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜம்ப் பண்ணுறது ஸோ இதுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா 70 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 70 எதுக்கு எடுத்தாலுமே வந்து 70. இந்த ட்ராகனுக்கு நம்ம 80 ருபீஸ் வந்து ஆகுது. ஸோ அதே மாதிரி இந்த ராட்னம் இந்த மாதிரி அந்த 3D ஷோ ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா 70 ருபீஸ் கிட்ட ஆகுது. ஸோ இந்த ராட்னத்துக்கும் நம்ம 80 ருபீஸ் வந்து வாங்கினாங்க. ஸோ நீங்கள் வந்து வரீங்க அப்படின்னா முன்னாடியே வந்து விலை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த போட்டு ஸோ இதுக்கெல்லாமே குழந்தைங்க விளையாடுறதுலாம் கூட வந்து 70 ருபீஸ் தான் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ராகன் போயிட்டு அதுக்கப்புறம் ராட்னம் போகலான்னு சொல்லிட்டு போகிறப்போ என் பையன் அந்த ட்ராகனில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடம் பிடிச்சதால் மறுபடியும் வந்து நாங்கள் ட்ராகனுக்கு டிக்கெட் எடுத்தோம். ஸோ ட்ராகனுக்கு போகிறப்போ வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அதிகமாக வந்து ஓட்டலை அது அப்படிங்கிறது கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. பிகாஸ் அங்கே வந்து கூட்டம் வந்து அதிகமாக வர்றதில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அரேஞ்ச்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அங்கே கூட்டம் வந்து அவ்வளோவா இல்லை. சனிக்கிழமை தான் போயிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மரணக்கிணறு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று புதுசாக போட்டிருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பொருட்காட்சி எல்லாமே போயிட்டு பார்த்ததில் இந்த ஒரு மரணக்கிணறு அப்படிங்கிறது ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு பார்த்தா 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க ஒரு ஆளுக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 80 ருபீஸ் கொடுத்துட்டு நாங்கள் வந்து போயிட்டு பார்க்கும்போது உள்ளே நம்மளை வச்சு ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். ஸோ அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அப்படியே வந்து அந்த மோட்டர் பைக் இது எல்லாமே வந்து 4 பேர் இருக்காங்க. ஸோ 4 பேருமே வந்து எதிரில் ஆப்போசிட்டாக வந்து போகிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து கைகளை விட்டுட்டு போகிறது. அதுக்கப்புறம் அந்த ரவுண்டில் வந்து சுற்றி வர்றதே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸால் தான் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி பண்ண முடியும். நம்ம நார்மல் ரோட்லேயே வந்து ஓட்டுறது எவ்வளோ கஷ்டம்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஸோ இதில் வந்து ஓட்டுறது அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய விஷயமாக தான் இருந்துச்சு நாங்கள் பார்க்குறப்போ. ஸோ பார்க்கும்போதே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ நேரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து த்ரில்லாக இருக்கும். அந்த ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கைகளை விட்டுட்டு போகிறாங்க. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 பேரும் 4 பேர் வந்து கைகளை கோர்த்துக்கிட்டு போகிறது. ஸோ ஆப்போசிட்டில் போகிறது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. ஸோ பாருங்கள் 3 பேருமே வந்து கைகளை கோர்த்துக்கிட்டு அந்த ஒரு ஹேண்ட் பிரேக்கு கூட பிடிக்காமல் போவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் தவறி விழுந்தால் கூட அவங்க காலி. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஸோ ரொம்பவே பார்க்குறதுக்கு வியப்பாக இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த கார் இருக்கு இல்லையா, ஸோ காரையுமே வந்து ஓட்டினாங்க. வெறும் வந்து ஒரு கையில் ஹேண்ட் பிரேக் பிடிச்சிட்டு ஸோ அவங்க போகிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நேரில் பார்க்குறப்போ. ஸோ அதுக்கப்புறம் இவங்க கார் ஓட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ கார் பார்த்திங்கன்னா எப்படிடா ஓட்ட போகிறாங்க இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆனால் அவங்க ஓட்டி காமிச்சாங்க. ஸோ ஒரு கைகளை விட்டுட்டு மேலே ஏறி நின்றுட்டு ஸோ அந்த காரை ஓட்டும்போது ரொம்பவே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நேரில் பார்த்தா அந்த வந்து வியப்பான ஒரு தருணத்தை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ பாருங்கள் காரே வந்து அந்த ரவுண்டுக்குள்ளே போகுது. ஸோ அவர் பார்த்திங்கன்னா மேலே ஏறி நின்றுட்டு
ஒத்த கையில் மட்டுமே வந்து அதை ஓட்டிகிட்ருப்பார் அந்த காரை. ஸோ இதெல்லாம் வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸால் தான் வந்து கண்டிப்பாக முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து எந்த அளவுக்கு அதை ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்தே தெரியுது. ஆனால் அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் ஓட்டுறாங்க. ஸோ அதுவுமே வந்து சொல்லக்கூடியது தான். ஸோ ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க. அவ்வளோதான், இது வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவங்க ஓட்ட ட்ரை பண்ணிகிட்ருந்தாங்க. அவ்வளோதான், இதில் அவ்வளோதான் இருக்குது பொருட்காட்சியில். ஸோ இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பை பை டு ஆல். நீங்கள் நாகப்பட்டினத்தில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் போயிட்டு பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. பை பை டு ஆல். நெக்ஸ்ட் வீடியோ